உள்ளம் கவர்ந்த சமையல். இப்போ தீபாவளி ஃபெஸ்டிவல் வர்றதுனால தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உள்ளம் கவர்ந்த சமையல். உள்ளம் கவர்ந்த சமையலுக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் கேரட் அல்வா பார்க்க போகிறோம். கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கேரட் அல்வா செய்ய போகிறோம். கேரட் அல்வாவுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி திருகி வச்சுருக்கேன். அது வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் பால், தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு, 300 கிராம் சர்க்கரை, அதுக்கு தேவையான நெய், கொஞ்சம் பாதாம் பருப்பை துருவி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. நம்ம கேரட்டை குக்கரில் போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம கேரட்டை வேக வச்சுட்டோங்க, பால் ஊற்றி. இப்போ அது நம்ம ஸ்டீம் அடங்கிடுச்சு, எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு கேரட்டு. மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கடாயை ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோம். மஸ்ட்டு கொஞ்சம் நெய் விட்டு இப்போ நெய் காஞ்சிச்சு, நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். நம்ம இப்போ முந்திரி எடுத்துருவோம். இந்த முந்திரியிலேயே, இந்த நெய்யிலேயே நம்ம கேரட்டை சேர்த்துருவோம். நல்லா கிளறி விடுவோம் இதை நெய்யில். நம்ம இப்போ 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கோம். அதுக்கு 1/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா கரையும். இது பாருங்கள், சர்க்கரை நல்லா கரையுது. இன்னும் கொஞ்சம் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட்டு நான் பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா பபுள்ஸ் வருது, சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சிங்க, பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கோவா ஸ்வீட் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் 100 கிராம் கோவா ஸ்வீட் சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு 1/2 கிலோவுக்கு 100 கிராம் கோவா ஸ்வீட் சேர்க்குறேன். நான் இதில் கொஞ்சம் கோவா ஸ்வீட் போட்டிருக்கேங்க. இது ஸ்வீட்டு கோவா தான் போட்டிருக்கேன். ஸ்வீட்லெஸ் இருந்தால் வாங்கிக்கிட்டால் நம்ம சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கோவான்றதுனால நம்ம சர்க்கரையை கம்மி பண்ணிட்டோம். இதை இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு நல்லா கிளறணுங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற மாதிரி. அப்போ தான் கேரட் அல்வா நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப. இது பாருங்கள், இப்போ நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம்.
நெய் அவங்கவுங்க விருப்பம். நெய் எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். நல்லா நெய் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய நெய் வேணும்னா நெய் போட்டுக்கோங்க. இல்லை இது திட்டமாக வேணும் நெய்ன்னா நீங்கள் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஆயிடுச்சு. கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் நான் துருகி வச்சுருக்கேன், அது போடுறேன். பாதாம் கொஞ்சம். நான் திராட்சை சேர்க்க மாட்டேங்க. திராட்சை சேர்த்தா கொஞ்சம் புளிப்பு வரும். அதனால் நான் திராட்சை சேர்க்கறதில்ல. நான் முந்திரி பருப்பும் பாதாமும் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக ரெடியாக இருக்குது. கடாயில் ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும் வாசனைக்கு. கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்மளோட வாசனைக்கு. அவ்வளோதாங்க, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேரட் அல்வா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம. சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப ருசியான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்கள் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாவின் சுவை மலரட்டுமே. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.